எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என் புக்கை வந்து யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முருகன் சார் வன்கொடுமை பண்ணியிருப்பாரான்னு தெரியல, நீலகண்டன் சார் வன்கொடுமை பண்ணியிருப்பாரான்னு தெரியல, புளியந்தோப்பு மோகன் ஆகிய நான் அதிகமாக வன்கொடுமை பண்ணியிருக்கேன். ஏங்க அவன் பொருள் எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்து மத இலக்கியங்களை வைத்துக்கொண்டு, வேத நூல்களை வைத்துக்கொண்டு, அந்த பணுவல்களை வைத்துக்கொண்டு அவனே செய்கிறது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதிகமாக அவதூறு செய்யப்பட்ட தலைவர்கள் பட்டியலிட்டோன்னா அதில் முதல் இடத்துல அம்பேத்கர் வருவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, secure digital payments with multiple features and great success rate. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இது ஃபேஷன் இல்லைங்க, எமோஷன். அதாவது இந்த புத்தக வெளியிட்டு முடிச்சுட்டு எல்லிஸ் ரோட்டில் வந்து நல்ல பீஃபும் புரோட்டாவும் சாப்பிட்லான்னு போனோம். இந்த புத்தகத்தை வந்து எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என் புக்கை வந்து யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வந்து பேப்பரை மடிப்பாங்க, அது வந்து அது என்ன உளவியல் சிக்கலாக என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு யார் தொட்டாலும் பிடிக்காது. அங்கே வந்து உணவு பரிமாறிட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து பார்த்துட்டு இந்த டைட்டிலேயே பார்த்துட்டு இருந்தார் ரொம்ப நேரம். உண்மையாக நடந்தது. அதுக்கு சாட்சி வந்து சந்துருமாயவன், என் நண்பர். இதை நான் ஒரு முறை தொட்டு பார்த்துக்கிட்டான்னு கேட்டார். ஏன்பான்னு கேட்டேன். அதுன்னா நான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், காலனி தலைவர் தானே சொல்லுவாங்க. அப்படி காலனி ஆட்களோட தலைவர் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் நல்லா இருக்குதுண்ணா, அதனால் நான் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறேண்ணா. அவர் கையெல்லாம் ஒரே எண்ணெய், நீ தயவு செஞ்சு பாரு, நீ எடுத்து பார்த்துக்க அப்படின்னு ஒரு 1/4 மணி நேரம் அவருக்கு எழுத்து படிக்க தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இந்த புத்தகத்தை பரட்டி பார்த்துட்டு இருக்காரு. உடனே என் நண்பர் சந்துருமாயன் சொன்னார், இவர் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, நான் வாணா உன்னை கட்டி பிடிச்சிக்கணும் நான் ஒரு வாட்டி அப்படின்னு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இந்த எல்லோருக்குமான தலைவர்ன்றதுல அது நான் உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு எமோஷன். என்னைக்கு அம்பேத்கர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சவுத் பாரா குழுவுக்கு முன்னாடி தனது சாட்சியத்தை அளித்தாரோ அன்னையிலேருந்து தலித் சமூக மக்கள் வந்து அவர் எல்லோருக்குமான தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவராக ஆகிட்டாரு, சுருக்கப்பட்டார். அந்த பழியை இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா மொத்த பேரும் வந்து தலித் சமூகத்து மேலேயே போடுவாங்க. எப்பாடே நாங்களும் இல்லைன்னா அவர் எங்கே இருந்திருப்பாருன்னே தெரியாது. அதாவது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை வந்து மீனவர் தலைவராக ஆக்கினாங்க, மீனவர்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அப்போல்லாம் அதை கேட்க சொல்ல. ஒருவேளை மீனவர் பெருங்குடி மக்கள் இல்லைன்னா அவங்க வீட்டில் கூட அந்த படம் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சியே மறந்துடுச்சிங்க சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை. அப்போ அவர் எப்படி உயிரோடு இருந்திருப்பார்? ஏதோ அந்த சமூக மக்கள் தான் வந்து நன்றியோடு வந்து நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறதுனால தான் அவர் உயிர்ப்போடு இருக்கிறார். அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த புத்தக வெளியீட்டின் போது விகடன் குழுமம் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ கூட கேட்டாங்க, இந்த டைட்டிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பழி வந்து ரொம்ப நாளாக எங்கள் மேலேயே இருந்தது. இந்த பழி இப்போ வந்து பொது சமூகம் ஏற்றுக்கிட்டு அந்த பொது சமூகம் அந்த பழியிலேருந்து பிராய்ச்சித்தம் தேடுற வேலையை பார்த்துருக்கேன்னு பெரிய ஆகப்பெரும் அறிவிச்சு எழுதினார். ஐயோ எல்லோருக்குமான தலைவர்னு எழுதுறாங்க, இது வந்து ரொம்ப தப்புங்க. விவேகானந்தன் மாதிரி குட் மார்னிங் மெசேஜ் ஆகிடுவாருங்க அம்பேத்கர். மார்க்ஸு பெரியாரெல்லாம் வந்து எல்லோருக்குமான தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்ஸுக்கும் பெரியாருக்கும் அந்த பிரச்சனை வரல. அவங்கள எல்லோருக்குமான தலைவர்னு சொல்லவே வேண்டிய தேவையே எழலை. ஏன்னா அவங்கள எல்லோருக்குமான தலைவர்னு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அம்பேத்கருக்கு அந்த தேவை எழுந்ததுங்க. நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் அவரை காலனிக்குள்ளேயே வச்சுருந்தீங்க. தமிழ் சூழலில் வந்து ஒரு புத்தகம் வந்தது பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி, பன்முக பார்வையில் பாபா சாஹேப்னு இந்து குழுமம் வெளியிட்டது. எனக்குலாம் ஒரு வருத்தமாக இருந்தது. அந்த சொல்லலாம், தப்பு கிடையாது. அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம் விட்டாங்க, சூப்பராக நல்லா பவுண்டு அட்டையிலலாம் போட்டு நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு 500-600 பேஜஸில் வெளியிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, அதுவும் நல்லா. ஏன் ராஜகோபாலாச்சாரி வரைக்கும் வந்தாங்க, நல்லா பவுண்டாக போட்டாங்க. என்னடா நம்ம தலைவருக்கு மட்டும் தமத்தோண்டு போட்டாங்களே 200 பக்கத்தில் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அதுக்கும் வந்து அவர் இரா வினோத் அவரோட பங்கு ரொம்ப பெருசு. அப்படி ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ஓவர் டோஸாக இருக்குங்க இந்த புக்கு, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஓவர் டோஸாக தெரியல, ஒரு பசியின் வெளிப்பாடு மாதிரி பார்க்குறேன். ரொம்ப பசியோடு இருந்தோம். எப்பாடே ரொம்ப நாள் வந்து தமிழில் வந்து இவரை பற்றி முழுசாக எதுவுமே வரல, இந்த எடுத்து பிடிச்சிக்கன்னு விகடன் குழுமம் வந்து எடுத்து நம்ம முன்னாடி அப்படி போட்டிருக்காங்க இந்த புக்கை. இந்த புத்தக உருவாக்கத்தை உங்கள் எல்லாரோட நான் ராஜனோட நெருக்கமாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஏன்னா ஷாஜன் வந்து எனக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக தெரியும். ரொம்ப நல்ல மனிதர். நம்ம அகாடமிஷன் கல்வியாளர். அவர் சொன்ன மாதிரி கற்று வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அந்த துயரத்தை மொத்தமாக நான் வந்து ஷாஜனுக்கு கொடுத்தேன். அதுக்கு சாட்சி என் நண்பன் சுதன். அந்த மாதிரி அவர் பாவம், அவர் அதிகமாக முருகன் சார் வன்கொடுமை பண்ணியிருப்பாரான்னு தெரியல, நீலகண்டன் சார் வன்கொடுமை பண்ணியிருப்பாரான்னு தெரியல, புளியந்தோப்பு மோகனாகிய நான் அதிகமாக வன்கொடுமை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த புத்தக உருவாக்கத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த அக்யூரஸியில் ரொம்ப குறியாக இருந்தார் ஷாஜன். அது ரொம்ப தெளிவாக வரணும், ரொம்ப எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது. எல்லாரும் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது என்னன்னா வந்து அந்த அக்யூரஸி. அதில் எந்த அளவுக்கு தவறு நடந்திருக்குனாங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தொகுப்புலேயே வந்து தவறான தகவல் வந்ததுங்க. அவருடைய மத மாற்றம் பற்றி அம்பேத்கர் முன்ஷி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கையெழுத்திடுறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர், நான் சீக்கிய மதத்திற்கு மதம் மாறி விடுகிறேன்னு கையெழுத்திடுவார். இன்னை வரைக்கும் அந்த ஒப்பந்தம் ஏன் வந்து நிறைவேற்றப்படலைன்னு எனக்கு தெரியல. சீக்கிய மதத்துக்கு மரம் மாறுறேன்னு முன்ஷியோட கையெழுத்து போட்டுருவார். அந்த ஒப்பந்தத்தை பற்றி விவரிக்கிற பகுதியில் வந்து ஒரு விஷயம் ஒன்று வரும், அம்பேத்கர் சொன்னதாக வரும். அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து இஸ்லாம் மதத்துக்கு நான் மாறிட்டேன்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த வந்து ஒரு தீவிரவாதம் அந்த மாதிரி ஆகிடும், கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டேன்னா அந்நியர் ஆட்சி வந்து நிலைநிறுத்துற மாதிரி ஆகிடும்னாரு. என்னடா நம்ம தலைவர் எப்படி இப்படிலாம் பேசுவார், பேசியிருக்கவே மாட்டார் என்ன அப்படின்னு சொல்லி நானும் என் நண்பர் நலங்கிலையும் போட்டு மண்டையை குழப்பிட்டு இருந்தோம். இதை வேற ஒருத்தன் வந்து டெய்லி வந்து ரீட் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி எடுத்து 2 பக்கம் போட்டு அம்பேத்கர் அவதூறு பண்ணிகிட்டே இருப்பான் ஃபேஸ்புக்கில். அதை வேற வந்து ஒரு புக்காக வேற போட்டான். அந்த அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டான். என்னடா இது எப்படி ஆனால் இது தப்பு, இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னதான் வந்து ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு, நான் சொன்னது தப்பாக இருந்தால் நீ என்னையே வந்து விமர்சின்றாரு. புத்தரும் அதை தான் சொல்கிறாரு. அப்போ சரி புத்தரின் அறிவு கொண்டு பார்ப்பான், அப்போ அம்பேத்கரை விமர்சிச்சிடுவோமான்னு யோசிச்சுட்டு சொல்ல சரி. ஆனால் வந்து நம்மளுக்கே இந்த அறிவு இருக்குது, நம்மளுக்கே இவ்வளோ அறிவு இருக்கே, அம்பேத்கருக்கு இவ்வளோ அறிவு இருக்காதா அப்படின்னு நினச்சி நான் இது பண்ண சொல்ல ஏசியாட்டிக் சொசைட்டியில் பைரேட் பண்ணி ஒரு காப்பி எடுத்தேங்க. ஏன்னா அந்த ஒப்பந்தங்கள் இதை பற்றிலாம் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும். இப்போ எடுக்கும்போது தெரிஞ்சது அது பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்த ஒரு கடிதம். அதை வந்து ஒரு இந்து மகாசபாவோட தொண்டர் வந்து அம்பேத்கருக்கு அந்த மாதிரியான ஒரு கடிதம் எழுதுற, நீ இஸ்லாத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் மாறக்கூடாதுன்னு. அதை வந்து இந்த தொகுப்பில் என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுனது அப்படின்னு வெளியிட்றாங்க. அப்போ இதில் எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு தவறு நடந்திருக்குன்னா, இப்போ இதை தான் எடுத்துகிட்டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் 2 வரி டெய்லி திருக்குறள் மாதிரி எடுத்து போடுவாங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி பின்னாடி படிக்கணும், முன்னாடி பின்னாடி படித்ததாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் புரியும். ஒரு இடத்துல வந்து பன்றிகளின் துளுன்னாரு, இன்னொரு இடத்துல அது ஃபுல்லாக படிக்கணும். நீ புத்தரா கார்ல் மார்க்ஸா ஃபுல்லாக படி தம்பி, படி. நீ என்னையே படின்ற நான் படினா உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா இவன் எங்கே இருந்தோ வந்துட்டு அட்டு ஏரியாவில் வந்து நம்மளை வந்து படின்றான். நம்ம எவ்வளோ பெரிய மார்க்சிஸ்ட்டு, எவ்வளோ பெரிய பெரியாரிஸ்ட்டு, எல்லாம் நம்ம தோழர்கள் தான், எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம படின்னு சொன்னால் புரியாது பாருங்க. அந்த ஒரு மீட்பர் மனநிலை, அப்புறம் வந்து அந்த ஒரு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஜெய்பால் சிங் முண்டா அவர் இந்திய அரசமைப்பு அவையில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தாக்கல் பண்ணும்போது அதன் மீது விவாதத்தில் சொல்லுவார், பழங்குடிகளுக்கு நீங்கள் டெமோக்ரஸி கற்றுத்தராதீங்க, எங்ககிட்டேருந்து நீங்கள் டெமோக்ரஸி கற்றுக்கங்கன்னு. அதுதான் வந்து அன்டச்சபிள்ஸ்க்கும், டேய் நீ எனக்கு டெமோக்ரஸி கற்றுத்தராத, நான் வாழ்கிறதே டெமோக்ராட்டிக் தான். அந்த மாதிரி இவனுக்கு வந்து அம்பேத்கரை எப்படி படிக்கணும்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தானுங்க. 2 வரி திருக்குறள். இப்போ இந்த திருக்குறள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு வந்து விகடன் குடும்பம் யோசிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திருக்குறள் என்ன பண்ணுறது, இந்த ஹைக்கூ மாதிரி அம்பேத்கர் அவதூறுகளை 2 வரியாக போட்டுட்டு இருக்கானுங்களே, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு சரி அந்த பணியை வந்து வள்ளுவர் திருக்குறள் மறந்துட்டேன், இதனால் அப்படி வரும் மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி இவன் தான் செய்வான்ற மாதிரி அது வந்து ஷாஜன், இந்த மூவர்கள், அந்த மும்மூர்த்திகள், இவர் சொன்ன மாதிரி அப்பர் சுந்தர், அந்த மாதிரி அந்த 3 நபர்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ புக்குக்குள்ளே போனோம் இல்லைங்களா, இவர் ஏங்க இன்டலெக்சுவலு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க அம்பேத்கர் மொழியிலேருந்தே சொல்கிறேன், லேர்னட் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட், இன்டலெக்சுவல் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட்.
கற்றறிந்தவர் என்பவர் வேறு, அறிவுஜீவி என்பவர் வேறு. கற்றறிந்தவர் வந்து சமூகத்தை மாற்ற மாட்டார். அறிவுஜீவி வந்து சமூகத்தை மாற்றணும்னு நினைப்பார். பாபா சாஹேப் அம்பேத்கர் சமூகத்தை மாற்றணும்னு நினைச்சாரு. அவர் சும்மா நோட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து பேசிட்டு போல, பலாயிரம் பக்கம் எழுதியிருக்கிறாருங்க. இந்த புக்கில் வந்து ஒரு கட்டுரை இருக்கும், மானுடத்தை மீட்டெடுத்தவர்னு சாலமன் எழுதியிருக்கிறாரு, எழுத்தாளர் சாலமன். அது என்னப்பா மானுடத்தை மீட்டெடுக்கிறது? ஏன் எங்கே என்ன தொலைஞ்சா போச்சு? மீட்டெடுத்தோம்டா. ஏன் மீட்டெடுத்தோம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, எனது சுயம் அபகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப அபகரிச்சுட்டா நான் மீட்டெடுக்கணும்ல, அதை மீட்டெடுத்தார். ஏங்க, அவன் பொருள் எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்து மத இலக்கியங்களை வைத்துக்கொண்டு, வேத நூல்களை வைத்துக்கொண்டு, அந்த பணுவல்களை வைத்துக்கொண்டு அவனே செய்யறது இருக்குல்ல. நீ தான் வந்து பரசுராமன் வந்து சத்திரியர்லாம் போட்டு தள்ளிட்டான்ற. இன்னைக்கு பார்த்தா ஒரு 90 300 400 சாதி நான் தான் சத்திரியன்னு சொல்லிட்டு திருது. அப்புறம் வந்து சூத்திரர்னு நீ சொல்ற, அந்த சூத்திரர் வேற இந்த சூத்திரர் வேறடா, அது ஓ இலக்கியம் படி அப்படிதான் இருக்குன்னு சூத்திரர் யாரெல்லாம் நிறுவனருங்க. ஊவர் அன்டச்சபிள்ஸ் அதை படித்தா அது என்னென்னா வந்து நான் இந்து இல்லைன்னு சொல்லுது. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கலைப்படைப்பு. அது பாபா சாஹேப் அம்பேத்கரே அப்படி தான் சொல்கிறார் முன்னுரையில், அது ஒரு கலைப்படைப்புன்றார். இப்போ இந்த சூத்திரர் என்பவர் யாரில் பார்த்தீங்கன்னா, நேரு, ஜவஹர்லால் நேரு பெரிய கற்றறிந்த மாமேதை, கண்டுணர்ந்த இந்தியா, உலக சரித்திரம்லாம் எழுதினார். தான் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதும்போது எழுதுறாரு, மகளே இந்திரா, நான் அதை எக்ஸாக்ட் வார்த்தைலாம் கேட்காதீங்க, நான் அப்படியே ஒரு குறையாத்தோட பிடிச்சிக்கங்க. மகளே இந்திரா, நாம் வந்து யாருன்னா இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்த அந்த பார்ப்பன வகுப்புல இருந்து வந்தோம்மா, அந்த இது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து அம்பேத்கர் என்ன பண்றாரு, போட்டு தாக்குறாரு. இது படையெடுத்து வந்தீங்களா? அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த பார்ப்பன படையெடுப்பு கோட்பாடை பாம்பை நசுக்குவது போல நசுக்க வேண்டும்னு சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இதை வந்து அவர் தாங்க செஞ்சாரு. நீங்கள் வந்து நிறைய பேர் அன்னைக்கு இருந்த சுதந்திரம் யாருக்குமே வந்து அந்த பார்ப்பன, இன்னைக்கு தான் வந்து அவர் யார், ஆதி இந்தியர்கள்னு ஒரு புக்கு எழுதினார் டோனி ஜோசப். அதில் வந்து நிரூபிச்சிட்டார். அதில் சில ஃபைண்டிங்ஸ் தப்பாக இருக்கலாம் சூத்திரர் என்பவர் யாரில், அது நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு இருந்த ஆதாரம் அவ்வளோதான் கிடச்சிது. அன்றைக்கி இருந்த ஆய்வு ப்ளஸ் சூழலில் அவர் மூக்கை வச்சு பார்க்குறாரு, கண்ணை வச்சு பார்க்குறாரு, நெத்தியை வச்சு பார்க்குறாரு, இவ்வளோத்தையும் வச்சு பார்க்குறாரு. சரி, ஓகே, இவங்க இந்த ஊரில் இருந்திருக்கலாம், ஆனால் படையெடுத்து வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த நிறுவுறாரு. சரி, அவர் வெறும் அன்டச்சபிள்ஸு இது மட்டும் இல்லைங்க. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் கற்றறிந்தவர்னு வராரா, இன்னொரு இடத்துல வராரு. என்னால் வந்து பாபா சாஹேப் ஈக்குவல் டு அரசமைப்பு சட்டமானு பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அவருடைய வாதங்களே தோற்கடிக்கப்பட்டிருக்கு. நான் நிறைய இடங்களில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் படிக்கிறவங்களுக்கு இது புரியும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை சமர்ப்பித்த நேரு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி போட்டார், ஆனால் ஃப்ரெட்டர்னிட்டி போடல. டிக்னிட்டி இல்லை. இதை கொண்டு வந்தது யாரு? நம்ம அறிவுஜீவி அம்பேத்கர் தான், வேற யாரும் இல்லை. அவர் தான் ஃப்ரெட்டர்னிட்டியை டிக்னிட்டியை கொண்டு வந்தார். அந்த டிக்னிட்டியை கூடங்க யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனுக்கு முன்னாடி போட்டார். இந்த தேசத்தின் ஒற்றுமையை விட ஒரு தனி மனிதனின் மாண்பு முக்கியமானது. நீங்க அந்த டிக்னிட்டின்ற வார்த்தை தாங்க இன்னைய வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 21 எலாபரேட்டா இன்டர்பிரேட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டிக்னிட்டின்ற வார்த்தை பிரியாம்பிள் இல்லைன்னா நினச்சி பாருங்களேன். அதான் டிக்னிட்டியே இல்லை, நீ என்னடா வந்து டிக்னிட்டி கேட்குறேன்னு கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம அப்பனுங்க தானே உட்காந்துட்டு இருக்காங்க, தெரியுங்களா? அவருக்கு தெரியும் மோகன்லாம் கஷ்டப்படுவான் இவனுங்களை சமாளிக்க. இந்த மாதிரி ஒரு 5-6 மேட்டரை செஞ்சு வச்சுட்டு போவோம். ஏன்னா ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அட்டவணை சாதி மக்களுக்கு எதனா செஞ்சிட முடியாதா என்ற வந்து ஒரு பேர் அவாவோடு தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவருடைய இன்டலெக்சுவல் அந்த ஸ்டாமினாக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னாங்க, பட்டேல் வந்து முதல்ல வந்து ஆவேசம் வர்றாரு, உன்னை நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பின்னாட்களில் அவர் கடிதம் போடுறாரு மகாராஷ்டிராவுடைய பிரதமருக்கு, எப்பா இவனை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சு அரசமைப்பு அவை கூட்டு வந்திருப்பா, எங்களால் அரசமைப்பு சட்டத்தெல்லாம் எழுத முடியாது, இந்த பயம் இவர் இருந்தால் தான் எழுத முடியும். அதுதான் அவருடைய இன்டெலெக்சுவல் ஸ்டாமினாக்கு நான் எடுத்துக்கேன். யார் வந்து புறக்கணித இவரை நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு, இவரை நான் ஜெயிக்க வச்சு அரசமைப்பு அவைக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன அந்த பட்டேல் கடிதம் எழுதுறேன். அதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த அரசமைப்பு சட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செப்பரேட் எலக்ட்ரல் அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து அந்த அரசியல் பாதையிலையும்
அரசு அந்த விஷயங்களிலும் தீண்டப்படாத மக்களுடைய பிரதிநிதித்துவத்திலையும் பிற்படுத்தப்பட்ட பிரதிநிதித்துவத்திலையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ரொம்ப குறியா இருந்தார். அவர்கள் எப்படின்னாச்சும் அந்த அந்த இடத்த அடைய வைக்கணுன்றதுல அதில் அவரோட போராட்டம் வந்து ரொம்ப மிகப்பெரியது. ஒவ்வொரு நாளும் அவருடைய டிபேட் வந்து எதுக்காக இருந்ததுன்னா, இந்த நாட்டு மக்களுடைய குறிப்பாக இந்த மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கானதாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப சொல்லணும்னா அவர் ஒரு சோஷியல் டெமோக்ரட்டிஸ்ட், ஒரு சமூக ஜனநாயகவாதி. அந்த சமூக ஜனநாயகவாதி தான் வந்து இந்திய அரசமைப்பு அவையில் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். எப்பாடே நம்மக்கிட்ட அரசியல் ஜனநாயகம் வந்துருச்சு, சமூக ஜனநாயகம் வரலையே, இன்னைய வரைக்கும் அதோட பலனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இன்னைய வரைக்கும் நம்மளுக்கு சமூக ஜனநாயகம் கிடைக்கல. அவர் அன்னைக்கு சொன்னார், அரசமைப்பு சட்டம் வந்து யார் கையில் இருக்கோ அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி செய்யும்னாரு. எந்த 142 வந்து பேரறிவாளனை விடுதலை செஞ்சதோ அதே 142 தான் அஜ்மல் கசாபை தூக்கில் போச்சு, அப்சல் குருவை தூக்கில் போட்டுச்சு. நம்ம இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இந்திய கூட்டு மனசாட்சியின்படி நாங்கள் அப்சல் குருவை வந்து தூக்கில் போடுறோன்னு சொன்னாங்களே உச்சநீதிமன்றம், அதே 142 தான் பேரறிவாளனையும் விடுதலை செஞ்சது. இதுக்கெல்லாம் அம்பேத்கர் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய கூத்து, அதுக்குள்ளே நான் போல. அப்போ இந்த இந்த புக்கு வந்து எனக்கு என்னென்னாங்க ரொம்ப பெரிய வருத்தங்க. புக்கு ரிலீஸ் முடிஞ்சிட்ட உடனே என்னடா இது புக்கு பெரிய பேசு பொருளாக இருக்கணுமே, அந்த மும்மூர்த்திகளோட உழைப்பு பேசப்படலையன்ற ஒரு பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை வந்து தோழர் இந்திரன் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வந்து அதை வந்து அந்த குறையை நம்ம தீக்கணும். ஏங்க உண்மையிலே இது ஒரு பயங்கரமான மெட்டீரியலுங்க. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் படிச்சிருப்பாங்க மேபி. தமிழ் வாசகர்களுக்கு வந்து இந்த தகவல்லாம் ரொம்ப 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 புதுசு. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றின புரிதல்ல இருந்து இது ஒரு மாறுபட்ட பார்வையை உங்களுக்கு நிச்சயம் தரும். அது குறிப்பாக சொல்லணும்னா வந்து நீங்கள் அந்த 160 பக்கம் அவர் சொன்னதாக இருக்கு, அவர் ஷாஜனோட உழைப்புலேருந்து அவர் எழுதுனது. அப்புறம் வந்து அந்த பேட்டிகள் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டிகள் வந்து வெறுமனே அந்த தலைவர் பற்றியோ கூட்டணி விஷயங்கள் பற்றியோ தேர்தல் விஷயம் சமாச்சாரங்கள் பற்றி இல்லாமல் இந்த சமூக அமைப்பில் அவங்களுடைய போராட்டம், அதில் அம்பேத்கரின் பங்களிப்பு, உங்களுக்கு அம்பேத்கர் எப்படி உதவி பண்ணுறாரு, அதை சுற்றினதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற பதில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியும் இவர் ஏன் எல்லோருக்குமான தலைவர்னு. அந்த பதில் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ணலால் நாங்கள் என்ற அந்த அம்பேத்கரால் நாங்கள்ன்ற விஷயமா இருக்கட்டும், அம்பேத்கரின் தேசமாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் அம்பேத்கர், ஏன் எதனால், ஏன் அவர் எல்லோருக்குமானவர் அப்படின்றது. அப்படி நீங்கள் வந்து இந்த நாட்டோட சாபக்கேடு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தான், அந்த அந்த நாட்டு மக்களுடைய மனித மாண்புக்காக சிந்திச்சுட்டே இருந்தான். ஆனால் அந்த தலைவரை வந்து இன்னை வரைக்கும் ஒரு கூண்டுக்குள்ளே தானே வச்சுருக்கோம். அவர் கூண்டுக்குள்ளே இருக்கிறான்னு தெரியல, நம்ம தான் கூண்டுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா அந்த கூண்டு வந்து நம்மளை சுற்றின்னு தான் இருக்குது. நம்மக்கிட்டேருந்து அவரை காப்பாற்றினார். எப்பாடே நீ என்னை தொடாத, நீ இது என்னை தொட்டாதான் எனக்கு தீட்டு, நான் தொட்டா அவனுக்கு தீட்டான்னு தெரியாது, நீ என்னை தொட்டுறாதன்ற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. இப்போ ஆனால் வந்து யாருமே பேசலீங்க. சீரியஸாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து இத்தனை நாள் வந்து தமிழ் சூழலுக்கு இப்படி ஒரு பதிப்பு வராத நம்மளுடைய எவ்வளோ அது வந்து நம்ம வந்து சிந்திக்கணுங்க. நீங்கள் சும்மா வந்து ஒருத்தனை குறை சொல்லக்கூடாது, சிந்திக்கணும். ஏன் வரல இந்த மாதிரியான இப்படியாப்பட்ட புக்கு, ஏன் இது வரைக்கும் வரல, எல்லாரை பற்றியும் வந்துருச்சு, எல்லாரை பற்றியும் வந்துருச்சுல, பாப் மார்லி வரைக்கும் வந்துருச்சு, மால்கம் எக்ஸ் வந்தது, எல்லாரும் வந்தது. நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை, வந்தது. தோழர் இந்திரன் அவருடைய கட்டுரையில் தான் வந்து எவ்வளோ அழகாக ஒப்பிடுறாரு, இன்டர்நேஷ்னல் லீடருன்றாரு அம்பேத்கரை. எல்லாரும் எழுதினவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லீடருன்றாங்க. இதில் கட்டுரை எழுதினவரும் நானும் கூட ஒரு நாள் சொல்லியிருக்கேன், ஏங்க இது வரைக்கும் நிறைய பயோகிராஃபி வந்திருக்கு, அந்த பயோகிராஃபியை விட நம்ம வந்து ஒரு பயோகிராஃபி எழுதணும், அதில் வந்து இன்டர்நேஷ்னல் லீடர் அம்பேத்கர் அப்படின்ற நிறுவன மாதிரி எழுதணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்காகவே தான் வாழ்க்கையை இத்தனை நாள் வந்து செலவழிச்சு, எங்கள் போராட்டமே இதாக தான் இருக்குது. டே நாங்கள் பெரிய ஆள்றா, எனக்கு பெரிய வரலாறு இருக்குது, என் தலைவன் பெரிய ஆள்றா, உண்மையிலே இருந்தாலும் அறிவிச்சுவிடா அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கன்வின்சிங்கில் வந்து எங்கள் போராட்டத்தில் விகடன் குழுமம் இணைஞ்சிக்கிச்சு. விகடன் குழுமம் எழுந்துட்டு, நீங்கள் தனியாக போராடாதீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 950 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை போட்டு தரோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையிலே ஓவர் டோஸ் கிடையாது, இது வந்து ஒரு பசியின் வெளிப்பாடு. ரொம்ப சமீபத்தில் நான் ஒரு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து
அந்த கல்லூரியில் பேச கூப்பிட்ட போது நான் சொன்னேன், இதே கல்லூரியில் 2013 பிஎஸ்சி மேக்ஸ் சீட்டு எனக்கு கிடச்சிது. யார் பண்ண பாவமோ எனக்கு இங்கே சீட்டு கிடச்சிச்சு. எப்பட்றா இந்த சீட்டை, ஏன்னா வந்து அங்கே எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருந்தாங்க பசங்க, எல்லாம் நுண்ணியனாக்கு இங்கிலீஷு. அப்போ கொஞ்சம் கருப்பாக இருந்தேன். இப்போ வந்து வெளில அவ்வளோவா சுற்றுறது இல்லை. அதனால வெள்ளை வெள்ளையாக இருந்தாங்க. என்னடா இந்த பசங்க கூட எப்படா படிக்கிறது, அம்மா நான் இங்கே சேரவே மாட்டேன், நான் வியாசர்பாடியில் இருக்கிற அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்தேன். ஆனால் அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்த என்ன அதே எம்சிசி காலேஜில் போய் பேச வச்சது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அவர் தான் வந்து என்னை அந்த காலேஜில் பேச வச்சது. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணலை. இவர் சொன்னார்ல லைஃப் கோச்சுன்னு, உண்மையிலே லைஃப் கோச்சு நானே ஒரு எக்ஸாம்பிள். இல்லைனா வந்து அதே ஜீவா ஸ்டேஷனில் இரும்பு எதனா திருடிட்டு இருந்துருந்தேன். என்னை வந்து ஒரு 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 சமூகத்தை பற்றி சிந்திடா, நீ வந்து உன் வாழ்க்கைன்றது வந்து உனக்கானது மட்டும் கிடையாது, உன் வெற்றின்றது வந்து உனக்கானது மட்டும் இருக்கக்கூடாது, அது இந்த சமூகத்தின் வெற்றியாக மாற்றணும். நீ வந்து அந்த வெளியீட்டு விழாவில் பேசிகிட்டு இருந்தபோது எழுத்தாளர் இந்திரன் தான் சொன்னார், அம்பேத்கர் வேணால் தனி மனித வாழ்க்கையில் தோற்று போனவராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து சமூகத்தை வெற்றி பெற வச்சுட்டாருன்னு. அதுதான் நான் இப்போ சொல்லுவேன். அவர் தனி மனித வாழ்க்கையில் வந்து ஒரு கணவனா ஒரு தந்தையா எதா வேணாலும் தோற்றுருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு 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 சமூகத்தை வந்து அவர் வெற்றி பெற வச்சுட்டார். அந்த வெற்றியை யார் தான் சொல்லுவாப்பா? நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன், சொல்கிறவனையும் சொல்ல விட மாட்டேன்னா எப்படி அது? அப்போ இது பெரிய பேத்தட்டிக்ல. அப்போ இது வந்து எல்லோருக்குமான சொன்னார்னா ஒரு விவேகானந்த மாதிரி ஃபோட்டோ ஆகிட்டு வரனா என்ன இதெல்லாம் ஒரு பதிலா? எப்பா நீ பேசலடா சாமி, ஒருத்தன் வந்து பேசுகிறான், அவனை பேச விடக்கூடாதுன்னா அப்போ ஏன்னா வந்து மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் இந்திரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த பார் நீ எந்த இடத்துலையும் பாலிடிக்ஸை டச்சே பண்ணக்கூடாது, நீ வந்து அவர் எப்படி இன்டலெக்சுவல் அது மட்டும் தான் சொல்லணும்னு என்னை வந்து அது ஏன் மற்றவங்க சொன்னாரா? ஒருவேளை நம்ம மூஞ்ச பார்த்து இவன் தான் பேசுவான் அப்படின்னு நினச்சி எதனா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து டிஸ்பிளே வேற வந்துச்சு, அவர் ஃபோன் எடுக்க முடியல. ஒரு 3-4 முறை காலாச்சு, எதுவும் பேசிடாத வந்து ரொம்ப நான் பேச மாட்டேங்க, ஏன்னா பேச வேண்டியவங்களாம் நிறைய பேசிட்டாங்க. நீங்கள் என்ன தான் அவதூறு பண்ணாலும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து ஒரு 600 பக்கம் கிட்டே படிச்சுட்டேன். ஒரு 300 பக்கம் பாக்கி இருக்குது, அந்த கட்டுரைகள்லாம் இருக்குது. பெரிய உழைப்பு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேற விதமான ஒரு பாபா சாஹேப் தரம். மற்றவங்க சொல்கிற மாதிரி இது வெறும் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு ஒன்றுமே பயன் தராதுன்னு நினைக்காதீங்க. ஆங்கிலம் படித்தவங்களுக்கு கூட ஒரு தொகுத்து ஒரு இடத்துல தரது இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆங்கிலத்தை நீங்கள் வேறு இடத்துல படிச்சுக்கலாம். பிரியாம்புலாவோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து ஆகாஷ் சிங் ரத்தோர்கிட்ட படிச்சுக்கலாம், பாட் தனியாக படிச்சிருக்கலாம், இப்போ வந்து ஐக்னோக்ளாஸ்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரும். இது ஓவர் டோசேஜாக சத்தியமாக கிடையாது. இதை தனித்தனியாக பிரித்து வெளியணுமா கூட எனக்கு தெரியல, இப்படியே கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அது மட்டும் தனியாக வந்து குழந்தைங்களுக்கு பயன்படுறவர்கள ஒரு நல்ல அறிமுகமாக, ஆழமான அறிமுகமாக இருக்குது. அந்த 160 பக்கம் வந்து நட்சடாக ரொம்ப ஒரு ஆழமான அறிமுகம். சும்மா வந்து ஒரு விக்டிம் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பாங்களா அம்பேத்கருக்கு, அவர் போகும்போது வந்து சாக்கு பையோடு போனார், அவர் வந்து தண்ணி, அது நடந்தது தான். ஆனால் அது மட்டும் இல்லை அம்பேத்கர். அதை தாண்டி அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்டு, அவர் ஒரு ஜூரிஸ்ட்டு, அவர் ஒரு பொலிட்டீஷியன், அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு. 1942 உலக போகிறப்போ அவர் பேசின பேச்சு யாருக்குன்னா தெரியுமா? தொழிலாளர்களே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை படிங்கன்னாரு. நம்ம கம்யூனிஸ்டுகளுக்கே அது தெரியாது. கூலி விலை லாபத்தை வந்து மொழிபெயர்த்தாருங்க, தாய்னாவில் மொழிபெயர்த்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்க விரும்பல. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் 1942 அகாடமிக்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க. 1942 அந்த ஸ்பீச் இரண்டாம் உலக போர் ஆல் இந்தியா ரேடியோக்கு ஆட்டின உரைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பேசியிருப்பார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அவர் வந்து டெமோக்ரஸின்றோம்ல, அந்த டெமோக்ரஸிலேயே ஒரு டிக்டேட்ஷிப்பாக இருந்தார். அவர் ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அமெரிக்க வானொலிக்கு அவர் ஒரு உரையாற்றுறாரு. அப்போ வந்து அனைவருக்கும் பாகுபாடோடு கல்வி தர வேண்டும்னாரு. இந்த டைட்டில் பார்த்தோன்னா இந்த திருக்குறள் பாய்ஸ் வந்து இந்த டைட்டில் கிடச்சிச்சுன்னா வந்து இதையும் அவதூறு பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்கிறாரு, ஏன் நான் பாகுபாடோடு தரணும்னு சொல்கிறேன்னா, ஒரு மெத்த படித்த பார்ப்பனால் சாதி ஊக்குவிக்கப்படும், அதுவே ஒரு மெத்த படித்த தீண்டத்தக்கதனால் சாதி ஒழிக்கப்படும்ன்றார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அதிகமாக அவதூறு செய்யப்பட்ட தலைவர்கள் பட்டியலிட்டோன்னா அதில் முதல் இடத்துல அம்பேத்கர் வருவார்னு நினைக்கிறேன்.
அது வந்து வலதுசாரியில் அருண்ஷோரியில் ஆரம்பித்து இடதுசாரியில் ரங்கநாயகமா வரைக்கும் அந்த பட்டியல் நீளுது. வலதுசாரி டு இடதுசாரி. சூப்பராக இருக்குல்ல? ஏங்க நான் கம்யூனிஸ்ட்டுங்க இல்லை, நான் அம்பேத்கர். நான் யாரையும் வம்புகளுக்கல, சீரியஸாக சொல்கிறேன். இது நடந்தது. நீங்கள் எப்படி யார் அப்ராப்ரேட் பண்ணுறான்னு இருக்கு. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 2 பேருமே அவதூறு பண்ணுறாங்க. அருண்ஷோரியும் பண்ணார், ரங்கநாயகமாவும் பண்ணாங்க. அருண்ஷோரி கும்பலில் இருக்கிறவனும் ஏன் லீடர்னு சொல்கிறாங்க. அருண்ஷோரி அவங்க செக்டார்ஸும் வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர்ன்றாங்க. நீ தொட முடியுமா அம்பேத்கரை? நீ தொடவே முடியாதுல்ல. அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஏன் இதை யாருமே பேசலன்னு தெரியல. இந்த புக்கில் வந்து நான் வந்து ஷாஜன் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். ஒரு 5-6 உரைகள்லாம் அவர் தொகுத்தார், இது பண்ணோம். அது வந்து புத்தகத்தின் கணத்துக்குனால ஏன் அந்த 12 கட்டுரை மட்டும் வரணும்னு ரொம்ப பேரார்வத்தோடு அது ஷாஜன் கிட்ட வந்து நச்சரிச்சுட்டே இருந்தோம்னா, அது காரணம் வந்து அந்த 12 கட்டுரைகளும் பல்வேறு அவதூறுகளுக்கு பதில் தரும். அதில் ஒன்று தேர்தல் அறிக்கை. அவர் சொல்கிறாருங்க, யார் நண்பர் யார் எதிரின்றதுல நான் ஒரு காலமும் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் வந்து ஆர்எஸ்எஸோடு ஒட்டோ உறவோ வைத்துக்கொள்ளாதுன்னாரு. அவர் சொன்னாருங்க, அவர் சொல்லாமல் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயம் அவரோட பதவி விலகல் கடிதம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். அதில் காஷ்மீர் பிரச்சனையை குறிப்பிட்டிருப்பார். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஓபிசி இடஒதுக்கீடுன்னுவோம், இந்து மகாசபான்னுவோம், இந்து கோட் பில்னுவோம். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு காலமாக காஷ்மீர் சொன்னதே இல்லை. காஷ்மீர் அவர் சொல்கிறாரு, காஷ்மீரில் வந்து நீங்கள் வந்து ஒரு போலியான பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கீங்க, இராணுவத்துக்கு செய்கிற செலவு தண்ட செலவுன்றார். தண்ட செலவுன்னு ஒருத்தன் சொன்னவன போய் நீ வந்து தேசியவாதி சாவாக்கரும் அவரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு, வாட் இஸ் திஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி மாறா இதெல்லாம் முடியும்? அவர் நீங்கள் ஒரு ஹோல்சமாக பாபா சாஹேப் அம்பேத்கரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போராட்டம் ஆரம்பித்தது மோத்திலால் நேருவோட, கடைசியாக அவர் நின்னது வந்து ஜவஹர்லால் நேருவோட. அப்பனையும் பார்த்தாச்சு, பிள்ளையும் பார்த்தாச்சு. அவர் போராட்டம் எவ்வளோ நீண்டு நெடியது பாருங்கள். அந்த 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 அளவுகளை முடிச்சது. அப்போ கடைசியாக ஒன்று தான் சொல்லணும். இந்த மேடையில் வந்து இத்தனை பெரிய ஆளுமைகள் இருக்கிற இடத்துல வந்து எனக்கும் ஒரு இடம் கிடச்சதுக்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் இரவெல்லாம் மிச்சம் பிடித்து என் வாழ்க்கையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர். அந்த மாமனிதரை நாம் அறிவுஜீவி, அவர் இன்டலெக்சுவல் லீடர். மீண்டும் சொல்வோம், எல்லோருக்குமான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஜெய் பீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.